தமிழ்நாட்டை சுற்றியுள்ள முக்கியமான ஒரு விவகாரம் என்று உச்சநீதிமன்றத்தில் சிக்கியுள்ளது. ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை குறித்த வழக்கு அரசியல் மற்றும் நிர்வாக தரப்பிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் தமிழ்நாட்டில் உயர் போலீஸ் அதிகாரியாக செயல்பட்டு வந்த எம். ஜெயராம் ஒரு வழக்கின் பின்னணியில் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை தமிழ்நாடு அரசு சஸ்பெண்ட் செய்தது. இதற்கெதிராக ஜெயராம் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். சஸ்பெண்ட் செய்யப்பட்டது முறையில்லை என்றும் பணியிட பாதுகாப்பு அடிப்படையில் தானாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் வாதிட்டார். இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் தமிழக அரசின் தரப்பில் சஸ்பெண்ட் நடவடிக்கையை மீளவிலக்க முடியாது என வாதிடப்பட்டது. அது நிர்வாக ரீதியான அரசின் முழுமையான அதிகார தீர்மானம் எனவும் வழக்கின் சட்ட ரீதியான பரிசீலனைகள் உயர் அதிகாரிகள் ஆலோசனை மற்றும் பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது எனவும் கூறப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் சஸ்பெண்ட் என்பது தண்டனை அல்ல, இது ஒரு இடைக்கால நடவடிக்கை மட்டுமே என்று குறிப்பிட்டு இப்போது அந்த முடிவை திரும்பப் பெறுவது நிர்வாகத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் வாதிட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றம் வழக்கை மற்றொரு நீதிபதிகளால் கொண்டுள்ள பெஞ்சிற்கு மாற்றியுள்ளது. அதாவது இந்த வழக்கு ஒரு புதிய அமர்வுக்கு மாற்றப்பட்டு அங்கு மேலும் விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இது வழக்கின் பல பரிமாணங்களை பரிசீலிக்க தேவை என நீதிபதிகள் கூறினர். இந்த வழக்கு அரசு அதிகாரிகளின் தன்னாட்சி, காவல்துறை நம்பிக்கை மற்றும் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு போன்ற முக்கிய அம்சங்களை முன்னிறுத்துகிறது. சில முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இதுபோல ஒரு உயர்மட்ட அதிகாரியை சஸ்பெண்ட் செய்வது சீரியல் நிலைப்பாட்டுக்கே எதிரானது என விமர்சிக்கின்றனர். அதே சமயம் அரசு தரப்பில் நீதி மற்றும் நிர்வாக ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் குறித்து விவாதம் சூடுபிடித்துள்ளது. அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டாமா என சிலர் கேட்கிற சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் குறித்து விவாதம் சூடுபிடித்துள்ளது. அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டாமா என சிலர் கேட்கிறார்கள். சட்டம் அனைவருக்கும் சமம், உயர் அதிகாரியாயினும் சட்டம் மீறக்கூடாது என பலரும் வலியுறுத்துகின்றனர். இப்போது வழக்கு ஒரு புதிய அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அடுத்த அமர்வில் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நிர்வாகத்துறையிலும் காவல்துறையிலும் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உங்கள் நாளைய முக்கிய சட்டச் செய்தி. தொடர்ந்து இதுபோன்ற உண்மையான செய்திகளுக்காக எங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.